தேவனை நோக்கி நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு சத்தியம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் அனைவரும் தேவனை நோக்கி இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனை நோக்கி பார்க்கவும் அவரிடத்தில் பேசவும் நாம் அவருக்காக அமர்ந்திருக்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. தேவனை நோக்கி என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனை நோக்குவது கிடையாது. எதையோ நோக்கி கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை மேன்மையான காரியங்களை கொடுத்து நம்மை வழிநடத்துவாங்க. தேவனை நோக்கி இருக்க நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அவருக்கு முன்பாக நாம் வாழ பழக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. அதனால் இன்றைக்கு தேவனை நோக்கி நாம் ஒரு 3 காரியம் நாம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் காரியம், சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. முதல் காரியம், நாம் தேவனை நோக்கி இருக்கணும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்ன செய்யுங்க, என்னை நோக்கி பாருங்க என்று ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு நபர் ஒருவர் இருக்கிறான்னு சொன்னா அது யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அநேகரை அந்த வனாந்திரத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்து கொண்டிருந்துச்சு. அநேகர் அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தின் மூலமாக கடிப்பட்டு செத்து போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் மோசே கிட்ட எல்லாரும் முறையிடுறாங்க. மோசே தேவன்கிட்ட முறையிடுகிறார். ஆண்டவர் மோசே கிட்ட ஒன்றை சொன்னார். நீ என்ன செய்ய சொன்னால், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தில் அதை கட்டி அதை உயர்த்தி பிடி, அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிழைப்பாங்க என்று. 9ஆம் வசனம் பாருங்களா. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அன்பானவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக உயர்த்தி பிடிக்கப்பட்டார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிசாசு என்கிற அந்த பாம்பின் மூலமாக கடிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிழைப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நோக்கி பார்க்கணும். அதோடு கூட சேர்ந்து நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கிட்ட ஓடிடணும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பேசுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசுவை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே அவரை நோக்கி நாம் என்ன சொன்னா ஓட வேண்டும். அவர்கிட்ட ஓடிடணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அவரை பார்க்குறாங்க, அவர்கிட்ட போகிறதே கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட ஓடுகிற பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. பேதுரு பாருங்களேன். பேதுரு படகுல இருக்கிறாரு. இயேசு கடல் மேலே நடந்து வராரு, தண்ணி மேலே நடந்து வராங்க. பேதுருக்கு ஆச்சரியம், எல்லா சீஷருக்கும் ஆச்சரியம்தான். அவர் சொல்கிற பயப்படாதீங்கப்பா, நான் தான் சொல்லிட்டார். பிசாசுன்னு நினச்சாங்க. ஆண்டவர் தைரியத்தை கொடுத்துட்டார். ஆனால் பேதுரு சொல்கிற, ஆண்டவரை நீரே ஆனால் நீங்கள் எப்படி நடந்து நிற்கிறீங்களோ தண்ணி மேலே, அதேபோல் நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சொன்னார், வா அப்படின்னு சொல்லிட்டார். பேதுரு நடந்து போகிறான். படகை விட்டு தண்ணி மேலே காலை வச்சான், நிற்கிறான். ஆச்சரியமான ஒரு காரியம்.
மத்திய 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்களேன். 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, 30 படிங்க. 30. காற்று பலமாயிருக்கிறது, காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே பிரியமாங்களே, பேதுரு ஏசப்பா கிட்ட நடந்து போகிறான், தண்ணி மேல நடந்து போகிறான். நடந்த பேதுருக்கு ஏன் முழுக ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னா, அவன் எதை பார்த்தாங்க? நோக்கி பார்க்க வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க மறுத்து அவன் காற்றை பார்க்க ஆரம்பித்தான். காற்றை யாராவது பார்க்க முடியுமா? காற்றை யாராலையும் பார்க்க முடியாது. காற்றினுடைய செயல்கள், கடல் கொந்தளிப்பு, அலைகள் உயர்கிறது, இப்படி அப்படியும் ஆடுகிற அந்த விஷயங்களை அவன் பார்த்த போது பயந்து போய்விட்டான். இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா தான் நான் போயிட்டு இருக்கிறேன், ஆனால் திடீரென்று என்னவோ தெரியல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முழுகி போறாப்புல இருக்குதுன்னு சொல்லி பயந்தா, ஒருவேளை ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி நீங்க பார்வையை வைத்துக்கொண்டே இருந்தால் நீங்க முழுகி போகவே மாட்டீங்க. எப்பொழுதெல்லாம் நீங்க இயேசுவின் மீது இருக்கிற பார்வையை மற்ற பிரச்சனையின் மேல, கஷ்டத்தின் மீது, துன்பத்தின் மீது ஆழமாக பதிக்கிறீங்களோ, அப்பொழுது நீங்க இயேசு விட்டு நீங்க முழுகி போயிடுவீங்க என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். நீ பார்க்கும் திசையே உன் வாழ்க்கையின் திசை என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, பார்க்கணுங்க, பார்த்து ஓடணும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். லோத்தின் மனைவி பாருங்க. லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு பார்வை இருந்துச்சு. ஆண்டு சொன்னார், ஆண்டவர் காட்டின ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே ஓடலை அவங்க எல்லாருமே. லோத்து கேட்டார், இங்கேயே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, நாங்கள் அங்கே போயிட்டோமான்னு சொல்லி கேட்டார். சரி, அங்கேயாவது ஓடு. ஓடும்போது லோத்தின் மனைவி என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க, பிரச்சனையை பார்த்தாங்க, அழிவை பார்த்தாங்க. அதோடு அவங்க உப்பு தூணா மாறி போயிட்டாங்க. இந்த சத்தியத்தை கேட்க நாம் ஒவ்வொருவரும் ஓடும்போது திரும்பி பார்த்துடாதீங்க, இயேசுவையே பார்த்துட்டே போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை ஆண்டவர் பேசுகிறாங்க. இளைய குமாரன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமாவங்களே, தகப்பனையே அவன் பார்த்து கொண்டு இருந்திருந்தால் அவன் அப்பா வீட்டிலே நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருந்திருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அப்பாவை அதிகமாக பார்க்காம உல்லாசங்கள், பாவ இன்பங்கள், இவைகளை அவன் அதிகமாக பார்த்தபடினால அவன் பின்வாங்கி போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசுவை பார்த்தாங்க, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கிட்ட ஓடிடணும். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறார். ஏனோக்கின் வாழ்க்கையில் 300 வருஷம் அவன் தேவனையே பார்த்து பார்த்து வாழ்ந்தான், அவரை போலவே மாறிட்டான். இந்த சத்தியத்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் தேவனை பார்த்து பார்த்து அவர்கிட்ட நெருங்கி நாம வாழும் பொழுது அவரை போலவே நாம மாறுவோம். பார்ப்பவன் நடப்பான், நடப்பவன் ஓடுவான், ஓடுகிறவன் பாவத்தை ஜெயிப்பான் என்கிற விஷயத்தை பார்க்குறோம். முதல் கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தேவனை நம்ம பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுப்பாட்ட ஓடிடணும் என்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது சத்தியம், அவரை பார்ப்பது மட்டுமில்லை, அவர்கிட்ட ஓடுவது மட்டுமில்லை, அவர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கலாம். எரேமியா 33 வசனம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் பேசுறாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, என்னை நோக்கி ஓடி வருவது மட்டுமல்ல, என்னை நோக்கி நீ பேசு, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்றாங்க. விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பேசுகிற அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வரணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசுறாங்க. 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறதுங்க, நடுங்கி ஒடுங்கி போயிடாதீங்க. அந்த ஆபத்துல, கஷ்டத்துல, பிரச்சனையில, துன்பத்துல, துயரத்துல அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 91:15 ஆண்டவர் பேசுறாங்க. சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை நான் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அது ஒரு வசனம், சூப்பர் வசனம். இங்கே சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை என்ன செய்வேன்? நான் இன்னும் கனப்படுத்துவேன், உன்னை மதிப்புக்குரியவனாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறாங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். குழந்தை கத்துதுன்னு சொன்னால் அந்த தாய்க்கு தெரியும் என்ன பிரச்சனை என்று அந்த தாய் சரியாக புரிந்து கொள்வாள். ஆபத்தில் இருப்பவன்
உதவிக்காக கூப்பிடுவான். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துன்பத்தில் கஷ்டத்தில் நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பேசுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, உங்கள் பிரச்சனைகளை தெரியப்படுத்துங்க, கவலையை அவர்கிட்ட கொடுங்க, அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்பதை நம்ம பார்க்குறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் பேசுகிறாங்க. இந்த சத்தியத்தை கேட்க நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க மறந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி நாம ஜெபிக்க வேண்டும். பிரச்சனைகளை மனுஷங்கிட்ட கொண்டு போகாதீங்க, தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கிற பழக்கமுடையவராக இருந்தார். சட்டம் வருவதற்கு முன்பாக ஜெபித்தார், சட்டம் வந்தாலும் ஜெபித்தார். சட்டம் வந்து அவர் ஜெபிக்கிறார், கண்டுபிடிச்சிட்டாங்க, சிங்க கபில தூக்கி போட்டாங்க, சிங்க கபிலையும் செய்கிறாங்க, அவர் ஜெபிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம்! இதுதான் இடைவிடாத ஜெபம். தானியேல் வாழ்க்கையில் 3 முறை மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் ஜெபமே வாழ்க்கையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? சின்ன சின்ன துன்பம் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா நம்ம ஜெபத்தை மறந்துடுறோம், ஆலயத்துக்கு வருவதை மறந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பேசுகிறது, நாம் அனைவரும் என்ன செய்யணும்னு சொன்னால் தூப வர்க்கத்தை செய்யுங்க, ஆண்டோடைய சமூகத்தில் வாசனையை நம்ம எழுப்பணுங்க. ஜெபமாகிய தூப வர்க்கத்தை நாம் டெய்லியும் போடணும். அதில் அந்த புகையை நாம் பரலோகத்துக்கு நேராக நாம் எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசி காலத்தின் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுன்னு சொன்னால் ஜெபம். மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரலாம், பயமுறுத்துற போல பிரச்சனை வரலாம், வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனால் ஜெபத்தை மட்டும் மறந்துடாதீங்க. எலியா என்பவன் ஊக்கமாய் ஜெபித்தான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். மழை வேணும் என்று ஜெபிக்கிறார், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் என்பதை விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று படித்தோம், அவரை நோக்கி பார்க்கணும், அவர்கிட்ட நம்ம ஓடணும். இரண்டாவது பார்க்கிறோம், அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணுங்க, அவரை கூப்பிடணும். கூப்பிடுங்க, ஆபத்தில் கூப்பிடுங்க, பிரச்சனையில் கூப்பிடுங்க, எல்லா சமயத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவிப்பார் என்கிற கருத்தை பார்க்குறோம். மூன்றாவது கடைசியாக கூப்பிடுவது மட்டுமல்ல, ஆண்டுகிட்ட நான் சொல்லிட்டேன், பிரச்சனைகளே சொல்லிட்டேன், ஒருவேளை கொஞ்சம் காத்திரு அப்படின்னு ஆண்டு சொன்னால் நாம் காத்திருக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 25:3 வசனம் பாருங்களேன். சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம், பதில் வராத போல தெரியலாம், சோர்ந்து போகாதீங்க. வசனம் பேசுகிறது, காத்திருங்கள், பதிலுக்காக காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி செய்ய மாட்டார், உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார் என்கிற விஷயத்தை நாம் இங்கே பார்க்குறோம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 வருடங்கள் காத்திருந்தாராம். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? 25 வருஷம் காத்திருந்திருக்கிறார் ஆபிரகாம். யோசேப்பு 13 வருடங்கள் காத்திருந்தாராம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக. இன்னும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் கிட்டத்தட்ட 13 to 15 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் காத்திருந்திருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியம்! ஆனால் தேவன் அவங்க காத்திருந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டாரா? இல்லையே. ஆண்டவர் அவங்களுடைய காத்திருக்கிற அந்த காத்திருதலை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்குறோம். தேவனுடைய கடிகாரம் நம்முடைய கடிகாரத்தை விட வேறுபட்டது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவருடைய கடிகாரம் கரெக்டாக எப்போ வந்து அடிக்குமோ அப்போ சூப்பராக நமக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்பதை நம்ம மறந்து விடுவோம். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் பேசுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கின செய், அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். பிரைஸ் எல்லாம் நாம் காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறோம். அவசரப்படாதீங்க. நான் ஜெபம் பண்ண உடனே உடனே கிடச்சிடணும், நான் அங்கே போன உடனே எனக்கு அது அப்படி உடனே கையில் கிடைக்கணும்னு சொன்னால் அப்படியெல்லாம் தேவன் வந்து அள்ளி கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் நமக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார், கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லுவார். நம்ம அதை காத்திருக்கும் பொழுது, அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு, அந்த சங்கீதம் சொல்கிற, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் பேசுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக நம்ம மனுஷனை காத்திருக்கணும். காத்திருப்பது அமைதியையும் அது குறிக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. மார்த்தாள் பாருங்களேன்,
ஏசப்பா வீட்டில் இருக்கிறாங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்காந்து பைபிள் வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறாங்க? பரபரப்பாக அங்கேயும் இங்குமா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தம்மா காத்திருக்க முடியல, அமைதியாக இருக்க முடியல, அமர்ந்திருக்க முடியல. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரபரப்பாக மார்த்தாளை போல் இருக்கிறோமா? நல்ல விஷயந்தான், பரபரப்பாக இருக்கிறோம். ஆனால் மரியாள் அந்தமாவும் அமைதியாக அமர்ந்து வசனத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரம் தான், ஒரே நேரத்தில் 2 பேர் குணங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் அருமையான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் ஒரு தேவையான ஒரு குணம் ஒன்று இருக்குதுங்க. அந்த குணம் நமக்கு வேண்டும். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய எதுவா பொறுமை இதிலே விளங்கும். 10 கட்டளை கடைபிடிக்கிறோம், இயேசு மேல விசுவாசமா இருக்கிறோம். அவங்க 2 பேரும் வாழ்க்கையில அந்த 2 குணத்தை வச்சிருக்கிற வாழ்க்கையில ஒரு குணம் வெளிப்படும். அது என்னங்க? பொறுமை. பொறுமை நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தேவனை தேடுவது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான். அதே சமயத்தில் பொறுமையுடன் காத்திருப்பது நமக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழிநடத்துவார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்க நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆண்டவர் கேட்குறாங்க, நீ என்னை நோக்கி பார்க்குறியா? நீங்கள் காலையிலேருந்து ஒன்று நம்ம எதை பார்க்குறோம்? 24 மணி நேரம் இருக்கிறது. நம்ம எதை அதிகமாக நம்முடைய கண்கள் பார்க்கிறது? தேவனை பார்க்கக்கூடிய நேரம் எவ்வளோ நாம் அவருக்கு கொடுக்குறோம் என்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னை நோக்கி நீ ஜெபிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்குறார். எத்தனை பிரச்சனை இருக்குது உங்கள் வாழ்க்கையில்? குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பத்தை நீ அனுபவிக்கிறாய், அது எல்லாவற்றையும் என்கிட்ட நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். பேசுகிறேன், என்கிட்ட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறான். ஜெபித்து விட்ட பிற்பாடு ஆண்டு சொல்றார், கொஞ்சம் நீ பொறுமையா இருப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பதிலை நான் தர வேண்டிய நேரத்தில் நான் சரியா கொடுப்பேன், நீ அவசரப்படாத, நீ அமைதியாக பொறுமையாக அமர்ந்திரு, நான் உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கியே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் முறியடிப்பார். இந்த நாளிலே நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளே நம்ம கடன் செல்ல போகிறோம். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். அந்த சிலுவையில நமக்காக கிறிஸ்து பாடுபட்ட, சிலுவையில நமக்காக அடிப்பட்ட அந்த காயமுள்ள அந்த சரீரத்தை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் வெட்கப்படாது. ஆண்டவர் அந்த காயங்கள் தான் நம்முடைய காயங்களை ஆற்றப்போகிறது. அவருடைய துக்கம்தான் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப்போகிறது. அவருடைய பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் நீக்கப் போகிறது. அவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய முகங்களை வெட்கப்பட செய்ய மாட்டார். அவருடைய முகம் பிரகாசிக்கிற முகம், அதே போல நம்முடைய முகங்களையும் தேவன் பிரகாசிக்க செய்வார். அப்படிப்பட்ட கிருபையால் தேவன் வழிநடத்துவாராக. தேவனை பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. தேவன் கிருபையினாலே நம்மை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. தேவனை பார்க்கிற பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் அன்பாகவும் இருப்பாங்க என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம்.